வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம சகோதரர் ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சுவாமிக்கு நாம் பிரசாதம் சமைக்கிறோம் இல்லையா, சுவாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அது சாதாரண சாதம், சுவாமிக்கு அர்ப்பணித்த பிறகு அது பிரசாதம். இப்படி நாம் நைவேத்தியம் செய்யக்கூடிய அந்த பிரசாத உணவை நைவேத்தியம் செய்யறதுக்கு முன்னாடியே ஏதேனும் வாயில்லா ஜீவன்களுக்கு, காக்கைகளுக்கோ அல்லது நாய்க்கோ, நாம் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கோ அந்த உணவு கொடுத்துட்டா அதில் தவறு இருக்கா, சுவாமி அந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி, ஓகே. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவால் நம்ம ஒரு கைப்பிடி சாதம் அதுங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த உணவு கொடுக்குற பழக்கத்தை தினமும் வச்சுக்கணும். வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்குற இந்த உணவு கொடுக்குற பழக்கத்தால் நமக்கு பித்ரு தோஷம் நீங்கும். இந்த பழக்கமானது கர்ம வினையின் தீவிரத்தை குறைக்கும், முன்னோர் சாபத்தை நீக்கும், சனி பகவானின் இரக்கத்திற்கு வழிவகுக்கும், முன்ஜென்ம பாவங்களை நீக்கும், நவக்கிரகங்களின் ஆசியை வழங்கும், கடன் தீர வழிவகுக்கும். இத்தனை நன்மையும் உண்டு வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவால். சரி, இதை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த உயிரினம் பசியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதன் மீது இறக்கப்பட்டு அந்த உணவை நாம் கொடுத்துடுறோம் அப்படின்னா சுவாமி கோச்சிக்குவாரா அப்படின்னா கிடையாது. அதனால் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அழகாக நமக்கு திருமூலர் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானேங்கிறார். இந்த 4 அடிகளுமே 4 விதமான அறங்களை நமக்கு வலியுறுத்துகிறது. இறை தொண்டு, ஜீவகாருண்யம், மனிதநேயம், இனியவை கூறல். அப்படி இருக்கும்போது நாம் பிற உயிர்கள் மீது அன்பு கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிறது இறைவனுக்கே போய் சேரும், இறைவனையே சாரும். ஏன்னா அன்பே தான் சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் நமக்கு அழகாக எடுத்துரைச்சிருக்கிறார். அதனால் நாம் அன்பு கொண்டு பிற உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது இறைவனுக்கு போய் சேரும் ஒரு பிரசாதமாகவே பார்க்கப்படுது. இதில் எந்த தவறும் கிடையாது. அன்பும் ஆன்மீகமும் ஒன்றுதான். அன்பு வேறு, ஆன்மீகம் வேறு கிடையாது. இந்த அன்பையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர்ந்த கேள்வி கேட்ட என்னுடைய சகோதரர்களுக்கு மிக்க நன்றி. அவருக்கான பதில்தான் இது. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.